மணி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். இலக்குவன், ராமனே விரும்பியவன், ராமனே வியந்தவன். ஏனென்றால் 14 வருஷம் சாப்பிடலை, 14 வருஷம் தூங்கலை. இப்படி ஒரு மனிதனால இருக்க முடியுமானா இருந்து காட்டியிருக்கிறார். யோக நிலை, அந்த யோக நிலையினாலே ஆஞ்சநேயருடைய ஒரு யோக நிலையை கற்றுக்கொண்டிருந்தார். இரவு முழுக்க தூங்காமல் இலங்கையை தேடிய பொழுது தூங்காமலே இருக்கக்கூடிய ஒரு யோக கலை, யோக அபியாசத்தை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை அவன் கற்றுக்கொண்டு 14 வருஷம் தூங்காமலே இருந்தான், 14 வருஷம் சாப்பிடாமலே இருந்தான். அத்தகைய ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் உள்ளமாக, தியாகம்னா என்ன? பிறருக்காக வாழ்வது. முரளி ஐயா அன்னைக்கு 82 வந்து சேவாலயா அப்படின்னு ஒன்றை யோசிக்கலைன்னா நாமெல்லாம் எங்கெங்கேயோ இருந்திருப்போம், எங்கெங்கேயோ படிச்சிருப்போம், எப்படி இப்படியோ வாழ்ந்திருப்போம், அது வேற. ஆனால் அன்று தொட்டு இன்றைக்கு 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெளியிலே போயிருப்பார்கள். இத்தனை பேருக்கும் ஒரு குடை கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய தொண்டு உள்ளம். அவர் என்ன நினைச்சாரு? தான் பிறருக்காக உதவ வேண்டும். ஒரு டீச்சர் வகுப்பில் பாடம் நடத்தினார்கள். பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் வித்தியாசமான டீச்சர், அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு கையில் ஒரு பிரெட்டை கொடுத்தாங்க. இந்த பிரெட்டை கொடுத்துட்டு, இந்த பிரெட்டை எப்படி சாப்பிட்டா சுவையாக இருக்கும்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தண்டையாக சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னான், மிஸ் இதில் வந்து தக்காளி ஜாம் இருக்குது பாருங்க, அதை தடவி சாப்பிட்டுங்களேன், சூப்பராக இருக்கு. என்ன சார் பசிக்கிற நேரத்தில் நீங்கள் வேறு எதை ஞாபகப்படுத்துறீங்க? இன்னொருத்தர் சொன்னால், இதில் வெண்ணெயை தடவி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சார் இவனுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியல சார், 2 இனிப்பு சார், கொஞ்சம் ஊறுகாயை வச்சு பாருங்க சுள்ளுன்னு இருக்கும்னா. இன்னொருத்தர் சொன்னான், சார் இவன்லாம் பழைய காலத்தில் இருக்கான், பர்கர் பார்த்துருக்கீங்களா, பர்கர், அதை 2ஐயும் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சு அப்படி உள்ளே வச்சு அப்படி ஒரு கடி கடிச்சா கறக்குன்னு இருக்கும் சார். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சொல்கிறான். ஆனால் நம்ம சேவாலயாவில் படித்தவன் அவன் சொன்னால், இந்த பிரெட்டை 2ஆக பிரித்து என் நண்பனுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரெட்டு இன்னும் சுவையாக இருக்கும்.